தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகா சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயருடைய மந்திரம் தாங்க பார்க்க போறோம். இந்த ஆஞ்சநேயர் மந்திரம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் என்ற பெல்லை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்பதான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதா பதிவிட முடியும். வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவா புரியுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஏவல், பில்லி, சூனியம் இது எல்லாமே விலகுறதுக்கு, அதாவது எல்லாமே இந்த ஏவல், பில்லி, சூனியம், செய்வன இந்த மாரி பிரச்சனையெல்லாம் நீங்கிறதுக்கு உண்டான ஆஞ்சநேயருடைய அகோரமான ஆஞ்சநேயருடைய மந்திரத்த குடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. WhatsAppலயும் நெறைய பேர் ஆஞ்சநேயர் மந்திரம் வேணும்னு கேட்டிருந்தீங்க. மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தீங்க. அதனால சரி இன்னைக்கு இந்த ஆஞ்சநேயருடைய மந்திரத்த குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இந்த வீடியோவ பதிவிடுறேன். இப்ப இந்த ஆஞ்சநேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப, 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 ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. ஆஞ்சநேயர் ஒருத்தரே ஒரே ஒரு ஆள் உங்களுக்கு வசியம் ஆயிட்டாருன்னா, ஆஞ்சநேயர் உங்களுக்கு சித்தி ஆயிட்டாருன்னா, உங்கள வெல்ல யாராலயும் முடியாது. அந்த அளவுக்கு பலத்த பாதுகாப்பு. எவன் நெனச்சாலும் சரி, உங்கள எதுவுமே செய்ய முடியாது. வீட்டுக்கும் சரி, உங்களுக்கும் சரி அவ்ளோ பாதுகாப்பு. ஏன்னா, ஆஞ்சநேயருடைய அ பலம் ஈடு இணையே இல்ல. அந்த ஒரு நெறைய விஷயங்கள்ல நாங்க பார்த்துருக்குறோம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது ஒண்ணு. இந்த ஆஞ்சநேயருடைய மந்திரம் தாங்க இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்குது. சரிங்களா? இந்த ஆஞ்சநேயருடைய மந்திரத்த நீங்க முதல்ல தெளிவா மனப்பாடம் பண்ணிடுங்க. மனப்பாடம் பண்ணிட்டு, எல்லா பூஜையிலயும் சொல்ற மாரி தான், சேம் அதே தான், படையல் அதே தான். இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, செந்தூரம் வச்சு நம்ப வழிபடணும். கலசம் வச்சு செய்யலாம். கலசம் இல்லாத வெறும் ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வச்சு நான் செய்றேன். அப்டின்னாலும் செய்யலாம். ஏன்னா ஃபோட்டோ வச்சு செய்றதுக்கும், கலசம் வச்சு செய்றதுக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏன்னா கலசம் பார்த்தீங்கன்னா, 1000 மடங்கு சக்தி கொண்டது. கலசத்துல அவருடைய சக்தி அப்டியே இறங்கும். அ இதுல பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ வச்சு கும்பிட்டாக்கா நம்மளுக்கு சித்தி ஆகும். சரிங்களா? உடனடியாக நம்மளோட இப்போ ஏதோ நம்ப ஒரு தெரிஞ்சவங்களோ, இல்ல நம்மளுக்கு எதிரிகளோ யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு செய்வன வச்சுட்டாங்க. ஒரு கை, கால் விலங்கல. இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை. சொத்து அழிஞ்சிருச்சு. அ எதிர்பார்த்தது எல்லாமே தடப்பட்டு வருது. ஏதோ ஒரு செய்வன பிரச்சனை இல்லையா? செய்வன பிரச்சனை இருக்கு. அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. இந்த மாந்திரிக ரீதியா மத்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த எதிரிகள் தொல்லை எல்லாத்துக்குமே ஒரே ஒரு இந்த இந்த மந்திரத்த மட்டும் நீங்க பயன்படுத்தினா போதும். வேற எதுவுமே தேவையில்ல. எல்லாமே கிளியரா உங்களுக்கு வேலை நடக்கும். உங்கள எவனும் தொட்டு பார்க்கணும்னு கூட நினைக்க மாட்டான். அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர் தான் இது. மகா சக்தி வாய்ந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஃபைனல் மாந்திரீகத்துல ஆஞ்சநேயருடைய பலத்துக்கு யாராலயும் ஈடு கொடுக்க முடியாது. அவரு நினைச்சாருன்னா ரொம்ப ரொம்ப முடியாத கேஸ்ல இந்த ஆஞ்சநேயர் மந்திரத்த வச்சு நாங்க முடிச்சு குடுக்குறது. இந்த செய்வன பாதிப்புகளால வர்றவங்க டாக்டர் பொழைக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸா இருக்கும். அப்போ அந்த கேஸுங்களால நம்ம இந்த ஆஞ்சநேயர் மந்திரத்த வச்சு கழுப்பு எடுக்கிறது, மந்திரங்கள உருவேத்தி தண்ணீல உருவேத்தி குடுக்குறது, இந்த மாரியான விஷயங்களுக்கு செய்யலாம். இப்ப இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு செய்யணும்னா, அமாவாசை அன்னைக்கு தாங்க செய்யணும். எல்லா மந்திரங்களும் அமாவாசை அன்னைக்கு தான் சித்தி பண்ணணும். படையல் சேம் அதே தான். விநாயகர் பூஜை முதல்ல கும்பிடணும். விநாயகர ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நீங்க அடுத்தது இந்த ஆஞ்சநேயர் பூஜைக்கே வரணும். ஆஞ்சநேயர் பூஜைக்கு மட்டும் இல்ல. எந்த பூஜையா இருந்தாலும் சரி, நீங்க விநாயகர வணங்காம நீங்க எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா, விநாயகர் அவ்ளோ சக்தி. எந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு தெய்வத்த நம்ம சித்தி எடுத்தாலும், இல்ல நம்ப உபாசனை எடுத்தாலும், எது பண்ணாலும் சரிங்க, அந்த ஸ் அந்த அகோரமான தெய்வங்கள சாந்தப்படுத்தக்கூடிய சக்தி விநாயகருக்கு மட்டும் தான் இருக்குது. வேற யாருக்குமே இல்ல. சாந்தமா நம்ப வ நம்மகிட்ட எந்த தெய்வம் வந்தாலும் சாந்தமா வரணும் அப்டின்னா, நீங்க சைட் எஃபெக்ட் இல்லாத நம்ம எல்லா பூஜைகளும் நல்லபடியா முடிக்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, விநாயகர் பூஜை முதல்ல முடிச்சுட்டு தான் எல்லா பூஜையும் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய முழு முதற் கடவுளே அவர்தான். அதனால முதல்ல அவருக்கு ஒரு பூசை வச்சுட்டு தான் நீங்க மத்த வேலைகள் செய்யணும். முதல்ல நீங்க இந்த மந்திரங்கள சித்தி பண்ணும்போது கூட விநாயகர் மந்திரத்த தான் நீங்க முதல்ல சித்தி பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த விநாயகர் மந்திரம் அமாவாசை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்க. இது பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 48 நாள் செய்யலாம். இல்ல என்னால 48 சரி.
வெயில் நாள். குளிகை காலம் இருக்கா? அந்த குளிகை காலத்துல உட்காந்து நீங்க மந்திரங்கள சித்தி பண்ணிட்டீங்கன்னா, இந்த மந்திரம்னு இல்ல. நீங்க எந்த மந்திரம் சித்தி பண்ணாலும் உடனே சித்தி ஆயிடும். 1008 சொல்லணும்னு அவசியம் இல்ல. 108 சொன்னாலே போதும் கிரகண காலத்துல. அந்த மாரி இப்போ அந்த டைம்ல இந்த மாரியான அதிக பலம் கொண்ட ஒரு வசியம் வந்து அந்த உபாசனை வந்து நீங்க தாராளமா செய்யலாம். அதனால வந்து இது எந்த அளவுக்கு பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நல்லது. 2வது வந்து சுத்தபத்தமா இருக்கணும். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது. சுத்தபத்தமா இருந்து பூஜைய சுத்தபத்தமா செஞ்சு முடிக்கணும். நான் கலசம் வச்சு செய்றேன்னா, கலச தண்ணிய வந்து நீங்க அந்த பூஜைய முடிச்சதுக்கப்புறம் எல்லா இடமும் தெளிங்க. 48 நாள் நானு உபாசனை இருக்கிறேன் அப்டின்னீங்கன்னா, 1 விட்டு 1 நாள் மாத்தணும்னாலும் அவசியம் கிடையாது. ஒன்ஸ் ஒரு முறை வச்சா வச்சது தான். மறுபடியும் அதில கைய வைக்கக்கூடாது. அப்படியே ஃபுல்லா நீங்க கன்டினியூவா அந்த பூஜைய முடிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் லட்சம் உருவம் போடுறனாலும், நீங்க லட்சம் உருவம் போடலாம். ஏன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட். அவசியமா இது எல்லார் கையிலுமே இருக்கணும். அந்த மாரியான ஒரு மந்திரங்கள் தான் இது. எந்த சூழ்நிலையிலயும் யார் வேணா கைவிடலாம். ஆனால், ஆஞ்சநேயர் எக்காரணத்த கொண்டும் நம்மள கைவிட மாட்டாரு. உடனடியாக வந்து நிப்பாரு. நம்மளுக்கு பாதுகாவலனாவும், நம்மள காக்கும் கடவுளாவும், தெய்வமாவும் வந்து நிப்பாரு. அவர மீறி நம்மளுக்கு எதுவுமே வராது. எதிரி தொல்லைன்றலாம் அந்த எதிரி தும்சம் ஆயிடுவான். இருக்கிற இடம் தடம் தெரியாத போயிடுவான். இந்த சேவல் செய்யுறவன் அடிபட்டு போயிடுவான். அவன் 2வது யாருக்குமே செய்வினையே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு மோசமான தண்டனைய க ஆஞ்சநேயர் பலமா குடுப்பாரு. அதுல ஆஞ்சநேயருடைய பக்தன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு துளி கண்ணீர் விட்டாலும் சரி, அந்த அந்த கண்ணீர் விட காரணமா இருந்தவனெல்லாம் ஒரு வழி பண்ணிடுவாரு. அந்த அளவுக்கு ரொம்ப நாங்க அனுபவத்துல தெரிஞ்சது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இத மிஸ் பண்ணாதீங்க. இத வந்து நெறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். இந்த பயந்தவங்களுக்கு, இந்த குழந்தை வந்து பயந்துடுச்சு, ஏதோ கை, கால் உடம்புலாம் வலிக்குது அப்படின்றவங்களுக்கு திருநீரு திருநீருல இந்த மந்திரத்த ஒரு 21 வாட்டி சித்தி பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா, ஒரு 21 வாட்டி சொல்லி விபூதி மந்திரிச்சு குடுக்கலாம். எலுமிச்சங்கனி, தேங்காய், பூசணிக்காய் இந்த மாரியான விஷயங்கள்ல கூட நம்ம மந்திரிச்சு குடுக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து அ நம்ம மந்திரிக்கும்போது தண்ணீல கூட மந்திரிக்கலாம். இந்த 9 கணத்து தண்ணி, 9 ஊர் மண்ணு இந்த மாரி இடத்துங்கள்லலாம் கழிப்பு கழிக்கும்போது இது எல்லாமே பயன்படுத்தலாம். ஒண்ணும் தப்பில்ல. ஒரே ஒன்ஸு இது நீங்க ஒரு முறை நீங்க சித்தி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேர விடாது. அந்த அளவுக்கு இது ரொம்ப 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 சக்தி கொண்டதா இருக்கும். இன்னொரு விஷயம் ஒண்ணு செய்யலாம். இப்போ நீங்க இருக்கிற இடத்துல வந்து ஏதோ ஒரு உங்களுக்கு ஏதோ யாரோ ஒரு மாந்திரீக ரீதியா உங்களுக்கு வந்து உடம்புல கட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கங்க. இந்த மந்திரத்த ஒரு 21 வாட்டி நீங்க சொன்னாலே போதும். அந்த கட்டு தன்னால உடைஞ்சிரும். கட்டு போட்டவனுக்கு கை, கால் விழுந்துரும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதனால வந்து நீங்க இந்த வசியம் நிச்சயமாக எல்லோரும் வசியம் பண்ணலாம். சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. சுத்தபத்தமா இருந்து வசியம் பண்ணணும். குடிச்சிட்டு பூஜை பண்றது, இல்ல நம்ம குடிச்சிட்டு நம்ம குளிச்சிடுறோமே அப்படியெல்லாம் இது பண்ணக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடுறது எப்படின்னா, 3 நாளைக்கு முன்னாடியிலிருந்தே நீங்க சுத்தபத்தமா இருக்கணும். அனுஷ்ட ஆச்சாரங்களையும் கடைபிடிச்சு நீங்க எந்த அளவுக்கு நீங்க செய்றீங்களோ, அந்த அளவுக்கு இது உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்க ஃபேமிலி எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். எல்லா காரியங்களும் ஜெயமாக்கிக்கூடும். ஆஞ்சநேயர் ஒருத்தர நீங்க சித்தி பண்ணிட்டீங்கன்னா, வேற எந்த தெய்வத்தையும் நீங்க சித்தி பண்ண தேவையில்ல. உங்களுக்கு எல்லாமே அவரே பார்ப்பாரு. ஆ புடிச்சிருந்ததுன்னா, இந்த முறை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்ததுன்னா, நீங்க கண்டிப்பா இத சித்தி பண்ணுங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். நல்லபடியா நடக்கும். நல்லதே செய்யுங்க. நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுன்னா, நம்ம சேனல மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் என்ற பெல் ஐக்க கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நெறைய ஆதரவு எங்களுக்கு குடுக்கணும். அப்பதான் நம்ம இன்னும் நெறைய விஷயங்கள உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். நன்றி. வணக்கம்.